ஐயாவுக்காக எல்லாருக்கும் யாசகம் எடுத்திருக்கு. இந்த ஸ்தலம் மேலே மேலே இன்னும் நல்லா கற்பவரிசி மாதிரி வளரணும். இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பொண்ணும் பொருளும் இப்போ வந்து என்ன இருக்குது, அந்த பொண்ணு இருக்குது, இதில் பொருள் இருக்குது. எதை சொல்லுவாங்க பொண்ணும் பொருள்னு. அந்த பொண்ணும் பொருளும் இப்போ கொடுத்தது மாதிரியே மனம் கோணாமல், உங்களுக்குன்னு கொடுக்கல, மனசார தானே கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா? அதனால் மனம் கோணாமல் இந்த சிவஸ்தலம் வளர்கிறதுக்கு உங்களுடைய கைங்கரியங்களாக இருக்கணும். உங்களுடைய குலதேவதையும் உங்களுடைய முன்னோர்களும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதுதான் உண்மையா இல்லைங்களா ஐயா? ஓதுவர் ஐயா, உண்மையா இல்லையா? உங்களுடைய நீங்கள் எங்கே போய் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இந்த இடத்துல நீங்கள் நின்னாலும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பர்மிஷன் இருந்தால் தான் நீங்கள் அங்கே வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. அது மாதிரி உங்களுடைய முன்னோர்கள், தாத்தனுடைய ஐயன், யாராச்சும் விட்ட குறை தொட்ட குறை தான் எல்லாருமே வந்திருக்கோம். சும்மா அவரும் ஒன்றும் கணக்கு பைசா பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் கூப்பிடலை, சரிங்களா? இதனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கணும். அது மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு கைங்கரியங்கள் இந்த சிவஸ்தலத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பம் விருத்தியாம்சமாகும். அது மாதிரி 16 செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பீடத்தில் யாசகம் எடுத்த இந்த யாசகத்தை இந்த பிச்சாண்டவருக்கு கொடுத்த அந்த யாசகத்தை இந்த கோயில் நிர்வாகிக்கு அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யறோம், ஒப்படைக்கிறோம். சரிங்களா? ஓம் திருச்சிற்றம்பலம்.